உங்களுடைய எழுச்சியும் மகிழ்ச்சியான முகத்தையும் பார்க்கும்போது ஏற்கனவே உங்களுடைய சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இதே காஞ்சிபுரத்துல பேரறிஞர் அண்ணாவுடைய வீட்டுக்கு போய் அவருக்கு மரியாதை செஞ்சுட்டு அவரை வணங்கி என்னுடைய முதல் பிரச்சாரம் தமிழ்நாடு முழுக்க சுத்த போறேன். முதல் பிரச்சாரம் காஞ்சிபுரம் தொகுதியுடைய வெற்றியை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறேன். நாளைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கலைஞர் பிறந்த திருவாரூர் மாவட்டத்தில் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். நான் அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் மண்ணில் ஆரம்பிக்கிறார். நம்ம தலைவர் கலைஞர் பிறந்த திருவாரூர் மண்ணில் ஆரம்பிக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை எங்கே ஆரம்பிச்சார் தெரியுமா? சென்னையில பாஜக போட்டியிடுற மயிலாப்பூர் தொகுதியிலிருந்து தான் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார். இதுல இருந்து என்ன தெரியுது? எடப்பாடி பழனிசாமியோட கொள்கை தலைவர் யாரு? அமித்ஷாவும் மோடி அவர்களும். நம்முடைய தலைவர் அதான் தொடர்ந்து சொல்றாரு, வர்ற தேர்தல் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல். மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள பாசிச சக்தியை பாஜக சக்தியை நுழைய விடக்கூடாது. தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கறத இந்த தேர்தலில் நாம ப்ரூவ் பண்ணி காட்டுறோம். கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் பிச்சாண்டி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு உங்களை எல்லாம் சந்திக்க நான் வருகிறேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை சொன்ன திட்டங்கள் அத்தனையும் செஞ்சு முடிச்சிருக்கிறார். போன சட்டமன்ற தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தல் அப்போ கொடுத்த வாக்குறுதிகளை செஞ்ச அந்த தைரியத்தில் உங்களை எல்லாம் சந்திக்க நான் வந்திருக்கிறேன். இல்லத்தரசி திட்டம் ஆட்சி அமைஞ்சோடனே நம்முடைய அரசு அனைத்து மகளிருக்கும் ஒரு கூப்பன் வழங்கப்படும். அந்த கூப்பனுடைய மதிப்பு 8000 ரூபாய். அந்த கூப்பன் வச்சு நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான டிவியோ ஃப்ரிட்ஜோ குக்கரோ மைக்ரோவேவ் அவனோ மிக்சி கிரைண்டர் இதுல ஏதாவது ஒண்ணு நீங்களே தேர்வு செஞ்சு நீங்களே வாங்கிக் கொள்ளலாம். பிஜேபியோட ஏ டீம் பி டீம் சி டீம்னு பல டீம்கள் இறங்குது. எத்தனை டீம் வந்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் திமுக தான் சாம்பியன், திமுக தான் வெற்றி, உதயசூரியன் தான் நிச்சயம் வெற்றி பெறும். சைனா மேக் மாதிரி இன்னைக்கு டெல்லி மேக்காக அதிமுக உங்ககிட்ட வருது. நிச்சயமாக அந்த கூட்டணிக்கு கேரண்டியும் கிடையாது, வாரண்டியும் கிடையாது. தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த ஃபியூஸை புடுங்கிடுவாங்க. உங்களுக்கு தெரியும், வெகு விரைவில் அதிமுக கட்சியை போன தேர்தலில் வாடகைக்கு விட்டுருந்தாரு, இன்னைக்கு மொத்தமா வித்துட்டாரு பிஜேபிக்கு. அப்படிப்பட்ட அந்த கூட்டணிக்கு நாம பதில் சொல்ல வேண்டிய நேரம் வருகின்ற 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல். உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும், தலைவருடைய மகனாக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பீர் உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன்.